இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை தீமை என்று சொல்கிறதா? நீங்க ஆராய்ச்சி எல்லாம் செய்ய வேணாம். இஸ்லாம் ஒன்றை தீமை என்று சொன்னால் அது மனித குலத்திற்கு கேடு என்றுதான் டவுட்டே வேணாம். இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை சரி என்று சொல்கிறதா? அது மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் என்று சொல். இன்றைக்கு தர்கா கச்சேரிகள், கூத்து கும்மாளங்கள், குடி போன்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு சந்தோஷத்தை தரலாம், பெருமை தரலாம், நேர்வழியை தராது. ஆனால் அல்லாஹ் சொல்வது போல, அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மக்களை, தன்னை நாடி வந்த மக்களை அசத்தியத்தில் இருந்து, இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறான். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், தௌஹீது தான் மார்க்கம், அல்லாஹ் தான் இறைவன், தூதர் தான் நமக்கு வழிகாட்டி என்று சொன்னவன் அசிங்கத்தை விட்டு, அவமானத்தை விட்டு வெளியில் வருகிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்கள், அவுலியாஹும் அத்வாகூத், அவர்களுடைய பொறுப்பாளர்கள் தீய சக்திகள், அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? யுக்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் துலுமாத், அவனை வெளிச்சத்தில் இருந்து இருள்களின் பக்கம் கொண்டு வருவார், அறிவில் இருந்து அறியாமின் பக்கம் கொண்டு வருவார், புத்தி தெளிவில் இருந்து அசிங்கத்தின் பக்கம் கொண்டு வருவார். உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் தான் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக கிடப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவாக அறிந்து வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒப்பற்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நாகை மாவட்டம் கூத்தூர் கிளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய சமுதாய சீர்திருத்தம் என்கிற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு இஸ்லாத்தை ஒரு சராசரி மார்க்கமாக வழங்கவில்லை. எப்படி உலகத்தில் ஒவ்வொரு கொள்கையும் கோட்பாடுகளும் தங்களுக்கென்று சில மக்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதோ, தனக்கென்று ஒரு வழிமுறைகளை வகுத்து கொண்டிருக்கிறதோ, அதுபோன்று இல்லாமல் மற்ற அனைத்து கொள்கைகளில் இருந்தும், அனைத்து மதங்களில் சித்தாந்தங்களில் இருந்தும் மாறி இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் தன்னுடைய கொள்கையே ஒரு சீர்திருத்த கொள்கையாக சொல்லி இருக்கிறது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இந்த மூமீன்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்திருக்கிறார். தன்னுடைய அருளை, தன்னுடைய நிஅமத்தை, தன்னுடைய கொடையை அவன் வழங்கி இருக்கிறான். எப்படி வழங்கி இருக்கிறான் தெரியுமா? முஸ்லிமாக பிறந்த எல்லாரையும் கோடீஸ்வரர்களாக மாற்றி அருளை வழங்கவில்லை. முஸ்லிம்களில் செல்வந்தர்களும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். அல்லது அல்லாஹ் தன்னுடைய அருளை முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இருக்கிற எல்லா நபர்களுமே பட்டம் படித்த நபர்களாக இருப்பார்கள் என்று பொருள் அல்ல. படித்தவர்களும் இருக்கிறார்கள், படிப்பறிவு இல்லாத மக்களும் இஸ்லாத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தில் தன்னுடைய அருள் என்று அல்லாஹ் எதை சொல்கிறான் தெரியுமா? இது பஅத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தூதரை, ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். அந்த ரசூல் யார்? வானத்தில் இருந்து குதித்தவர் அல்ல, அல்லது வேற்று கிரகவாசி அல்ல, அல்லது மக்களுடைய கஷ்டம் என்றால் என்னவென்றே புரியாமல் ஒரு மேட்டுக்குடி மனிதனாக வாழ்ந்து அடித்தட்டு மக்களுடைய சிரமங்களை கொஞ்சம் கூட உணர முடியாத வகையிலே எங்கோ ஒரு தூரத்தில் இருந்து வந்த மனிதர் அல்ல. மின் அன்புசிஹிம், அந்த மக்களில் இருந்துதான் இந்த முஹம்மது நபி வந்திருக்கிறார். உங்களில் ஒருவராக தான் இருக்கிறாரே ஒழிய உங்களுடைய வாழ்க்கையை தெரியாத ஒரு ஆடம்பரத்தில் மூழ்கி இருந்த ஒரு மனிதன் இல்லை. நம்மை போன்ற சாதாரண மனிதர் தான். இந்த தூதரை அனுப்பியதை அல்லாஹ் தன்னுடைய அருள் என்று சொல்கிறார். தூதர் எப்படி அந்த அருளை உண்மைப்படுத்துவார் தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்தி, தன்னுடைய வேத வசனங்களை அவர் இந்த மக்களுக்கு ஓதி காண்பிப்பார்.
குர்ஆனில் உள்ள வசனங்களை மக்களுக்கு பயான் செய்து சொல்வார். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அதுதான் இந்த தலைப்பினுடைய மைய கருவாகவும் இந்த தலைப்பினுடைய நாதமாகவும் விளங்குகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அந்த மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிப்பார். வயுஸக்கீஹிம், அந்த மனிதர்களை தஸ்கியத் செய்வார். இதான் விஷயம். தஸ்கியத் என்றால் என்ன தெரியுமா? அதாவது இந்த சூஃபிகள் எல்லாம் பெரும்பாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கேட்டிருப்பீர்கள். பெரும்பாலும் நாகூரை ஒட்டி இருக்கிற பகுதியில் இந்த வார்த்தை நிறைய தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். தஸ்கியத் என்று சொன்னால் தூய்மைப்படுத்துவது என்று பொருள். தூய்மைன்னு சொன்னா உடல் தூய்மை அது குறிக்காதுங்க. நல்ல நீட்டா குளிச்சு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நில்லுங்க, அது தஸ்கியத் அல்ல. நீட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லது ஒரு மனிதன் சாதாரண உடையில் இருக்கிறானா, அதுவும் குழப்பம் இல்லை. தஸ்கியத் என்றால் என்ன தெரியுமா? என்ன தூய்மை தெரியுமா? ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகளை சுத்தமாக மாற்றுவது. ஆள் நல்ல நீட்டா இருக்காரு, ஜம்முன்னு இருக்காரு, வெள்ளஞ்சுளையமா இருக்காப்ல, ஆனா நடவடிக்கை சரியில்லை. பேசுறதெல்லாம் பொய் தான், நடக்கிற விதம் எல்லாம் ஹராமு தான், எல்லா செயலுமே ஹராம் ஜியாதாக இருக்கிறது. இந்த மனிதனிடத்தில் தஸ்கியத் இல்லை என்று பொருள். இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த பூமியே பல நபிமார்கள் வந்து சுத்தப்படுத்தி அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை கேட்டு அந்த பிரச்சாரம் மறக்கடிக்கப்பட்ட பிறகு உலகமே, மக்கா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமே பல்வேறு விதமான சமுதாய சீர்கேடுகளில் மூழ்கி கிடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த சமுதாய சீர்கேட்டில் இருந்து அவர்களை மீட்பதற்காகத்தான் இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். வயுஸக்கீஹிம், இந்த முகமது நபி அவர்களை சுத்தப்படுத்துவார், சீர்திருத்தம் செய்வார் என்று அல்லாஹ் சொல்கிறார். எப்படி சீர்திருத்தம் செய்வார் தெரியுமா? வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அந்த மக்களுக்கு குர்ஆனையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ضலாலின் முபீன், இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னதாக அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாம் தெளிவான வழிகேட்டில் தான் இருந்தீர்கள். வழிகேடு என்றால் என்ன தெரியுமா? நாம நினைக்கிற மாதிரி தர்காக்கு போறது மட்டும் வழிகேடு இல்லைங்க. தர்காக்கு போறதும் வழிகேடு தான். அதை கடந்து ஒரு மனிதன் சீர்கெட்டவனாக நடக்கிறான் என்று சொன்னால் அதுவும் வழிகேட்டின் அடக்கம் தான். தர்காக்கு போகல, கல்யாணம் பண்றாரு, வரதட்சணை கொடுத்து வாங்கி திருமணம் செய்கிறார், இதுவும் வழிகேடு தான். வரதட்சணை கல்யாணம் பண்ணல, ஒரு பையன் இருக்கிறான், அவனுடைய நடத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய நடத்தையாக இல்லை. ஒட்டுமொத்தமா யாரையோ பார்த்து இவனுடைய நடவடிக்கையை வாழ்க்கை இவன் அமைத்துக் கொள்கிறான், இதுவும் வழிகேடு தான். குடிக்கிறான், வழிகேடு தான். கூத்துக்குமால் அடிக்கிறான், வழிகேடு தான். அல்லாஹ் சொல்லுகிறான், வஇன் கானூ மின் கபுல் லஃபீ ضலாலின் முபீன், நீங்கள் இதற்கு முன்னால், இந்த இஸ்லாத்திற்கு முன்னால் வழிகேட்டில் இருந்தீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நீங்க நல்ல கவனிக்கணும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்பேற்பட்ட சீர்திருத்தத்தை செய்திருக்கிறது தெரியுமா? சாதாரணமானது இல்லைங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது சராசரி மார்க்கம் அல்ல. அந்த கருத்தே முதல்ல தப்பு. சில முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, முஸ்லிமா ஏன்பா இருக்கிற, உனக்கு என்னப்பா வேணும், முஸ்லிமா இருந்து நீ என்ன செய்ய போறன்னு கேளுங்க. தெரியலன்னு முடிக்கிறானா, இவன் இஸ்லாத்தை சரியா புரியலன்னு அர்த்தம். கிறிஸ்துவ மதம் இருக்கிறது, இந்து மதம் இருக்கிறது, மற்ற எவ்வளவு கொள்கை கோட்பாடு இருக்கிறது. அது மாதிரி நீங்க இஸ்லாத்தை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க எனக்கு நல்ல பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்தையே நீங்கள் ஒரு குடும்பமாக அல்லது ஒரு உடலாக வைத்து கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்க இந்த உலகத்தை 4 பங்கா பிரிங்க, 7 கண்டத்தையும் 4 பங்காக பிரித்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்தியா, சைனா, பர்மா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சவுத் ஏசியன் கண்ட்ரி, தெற்காசிய நாடுகள், இதுகளை தனியா எடுங்க. அதே மாதிரி நீங்க மிடில் ஈஸ்ட், அரபு நாடுகள் இருக்கு இல்லையா, கல்ஃப், இந்த மத்திய கிழக்க தனியா எடுங்க. அந்த மத்திய கிழக்குல இருந்து அந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா, அந்த மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள், அதை தனியா எடுங்க. அல்லது மிடில் ஈஸ்ட்ல இருந்து கொஞ்சம் மேலே ஏறி போனோம்னு சொன்னா
ஐரோப்பிய நாடுகள் வருகிறது. அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஐரோப்பாவை கடந்து அமெரிக்க கண்டம். இப்படி நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் சொல்வதை நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். உலகத்திலேயே இந்த 4-5 பங்குகளிலேயே குற்றங்கள், கிரைம் ரேட் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கிற ஒரே ஒரு ஜோன் எதுன்னு சொன்னா மிடில் ஈஸ்ட் மட்டும்தான், அரபு நாடுகள் மட்டும்தான். 4 பகுதியிலேயும் தீமைகள் பரவி கிடக்கிறது. ஒண்ணுக்கொண்டு சலைச்சது கிடையாது. இந்தியாவில் இருக்கிற குற்றத்தை விட அமெரிக்காவில் அதிகம், அமெரிக்காவில் இருக்கிற குற்றத்தை விட ஆப்பிரிக்காவில் அதிகம், ஆப்பிரிக்காவில் இருக்கிறத விட மற்ற நாடுகள்ல அதிகம். எல்லா நாட்டிலையும் சளைக்கவில்லை. சீர்கேடுகள் தலைவிரித்து ஆடுகிறது. சீர்திருத்தம் அங்கு பலன் கொடுக்கவில்லை. ஆனால் இதில் தப்பி பிழைத்தார் போல மத்திய கிழக்கு மட்டும்தான், அரபு நாடுகள் மட்டும்தான் உலகத்திலேயே அசிங்கங்களும் ஆபாசங்களும் அருவருப்புகளும் அவமானங்களும் தீமைகளும் குறைந்த நாடாக திகழ்கிறது. இதுக்கு என்ன காரணம்? அரபுக்காரனுக்கு மட்டும் தப்பு செய்யணும்னு அவனுக்கு யோசனை வரவே வராதா? யோசிச்சு பாருங்க. இல்ல கல்ஃப்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் குடி கூத்து தெரியாதா? அவன் என்ன 100 வருஷம் பின்னாடியா இருக்கிறான்? அவன்கிட்ட செல்போன் இல்லையா? டிவி இல்லையா? அவனிடத்துல சாதனங்கள் இல்லையா? அனைத்தும் இருக்கிறது. இருந்தும் ஏன் குறைவாக தவறு செய்கிறான்? அதான் விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான் இல்லையா, லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இந்த மூமீன்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். அந்த அருள் தான் இந்த இஸ்லாத்தினுடைய சீர்திருத்தம். அன்றைக்கு போட்ட அந்த விதை தான் என்றைக்கும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உண்மையை ஒரு மனிதன் மூடி மறைத்து விடலாம், ஆனால் அது உண்மையை மூடுகிறான் என்று பொருள் அல்ல. விதையை மண்ணுக்குள் போட்டு வைப்பது போல, மண்ணுக்குள்ள விதையை போட்டு வச்சா 10 நிமிஷம் மழை பெஞ்சா போதுங்க, மறுநாள் அது ஒரு சின்ன செடியா வந்துடும். அதான் இஸ்லாம். இஸ்லாத்தை ஒரு மனிதன் அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டானே ஆனால் அவன் அழிக்கவில்லை, மண்ணுக்குள் விதையை புதைப்பது போல் இஸ்லாத்தை புதைக்கிறான் என்று பொருள். இவன் புதைக்கும் பொழுது சின்ன பொருளாக இருக்கும், ஆனால் அது விருட்சமாக எழுந்து வரும் பொழுது மிகப்பெரிய மரமாக வரும் என்பதில் மாட்டுக்கருத்து அல்ல. அதனுடைய ஒரு வரிசையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சித்தாந்தத்தை மக்காவிலே மதீனாவிலே சொல்லிவிட்டு மரணித்து விட்டு முடிந்து விட்டது. 14 நூற்றாண்டுகள் கடந்திருக்குங்க. இன்னைக்கு வரை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த கொள்கைகள் பசுமரத்தாணி போல உயிரோடு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சொல்றோமே, இந்த தலைப்பு கொடுத்ததே நோக்கம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமூக சீர்திருத்தம் கொடுக்கிறோமே, நம்ம என்ன டி அடிக்ஷன் கேம்பா நடத்துறோம் சொல்லுங்க. அதாவது டி அடிக்ஷன் கேம்ப்னு சொன்னா, இந்த குடியிலே அடிமையா போய் கிடைக்கிறான் பாருங்க, அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறதுக்காக வேண்டி அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் நடத்துவாங்க. இஸ்லாத்துல மறுவாழ்வு மையம் நம்ம நடத்தல, தௌஹீத் ஜமாஅத் சார்பாவும் கிடையாது. இல்ல வேற ஏதாவது நம்ம வந்து ஒழுக்க பயிற்சின்னு ஏதாவது தனியா நடத்துறோமா ஒரு நிறுவனம் மாதிரி வச்சு? அப்படி இல்லை. ஆனாலும் மற்ற எந்த சமூகத்தையும் விட முஸ்லிம்கள் தப்பில் குறைவாக இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு வலியாக இருக்கிறான். நீ உண்மையான முஸ்லிமாக இருந்தாயானால், நீ ஈமானை புரிந்து இஸ்லாத்தை கடைபிடித்தாயானால் உனக்கு யாரும் பொறுப்பாளர் தேவையில்லை, அல்லாஹ்வே உனக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான். உன்னை எப்படி மாற்றுவான் தெரியுமா? யுக்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர், இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் உன்னை அல்லாஹ் கொண்டு வருவான். அதாவதுங்க, ஒரு மனுஷன் வந்து குடியை விட்டு வெளியே வரணுமா, சீட்டாட்டத்தை விட்டு வெளியே வரணுமா, மூட நம்பிக்கையை விட்டு வெளியே வரணுமா, அசிங்கத்தை விட்டு பொய் பித்தலாட்டத்தை விட்டு வெளியே வரணுமா? ஒன்னும் செய்ய வேண்டாம், இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா போதும். நான் சொல்ற தப்பா சரியா? யோசிச்சு பாருங்க. முஸ்லிமா ஒரு மனித மாறிட்டான்னு சொன்னா அவன் பொய் சொல்ல முடியுமா? இதான் சீர்திருத்தம். முஸ்லிமா ஒருத்த மாறிட்டான்னு சொன்னா அவனே விரும்பினாலும் வீண்வரையை செய்ய முடியுமா? இதான் சீர்திருத்தம். முஸ்லிமா ஒரு மனிதன் மாறிவிட்டானே ஆனால் அவனே விரும்பினாலும் அடுத்தவன் சொத்தை அபகரிக்க முடியுமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த பீமு தான், அன்னைக்கு போட்ட அந்த கட்டுன அந்த பாலம் 14 நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் குலையாமல் இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால்
அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான காரணம் இஸ்லாம் கொடுத்திருக்கிற அழகான அமைதியான சமுதாய இணக்கமான ஒரு வாழ்க்கை. எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் திருத்தி இருக்காங்க தெரியுமாங்க? இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, படிச்சிருக்கோம் நாங்க அப்படி நாங்க இப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒரு போதை பழக்கத்தை விட முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு முந்தி கள்ளக்குறிச்சியில ஒரு 10 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனா பார்த்துருப்பீங்க, நீங்க நியூஸ்ல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கள்ளச்சாராய குடிச்சு செத்து போன அந்த சம்பவத்தை ஸ்டார் ஹோட்டல்ல 4 பேர் உட்கார்ந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி தெரியுமா? கையில ஸ்காட்ச் கிளாஸ் வச்சுக்கிட்டு விலை உயர்ந்த மது வகையை ஊத்தி வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டே பேசுறாரு. கள்ளக்குறிச்சியில 10 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்களாமே, இவன் குடிச்சுக்கிட்டே பேசுறான், குடிச்சுட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி. இதான் நம்ம நாடு. நம்ம நாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்தியாவில் கல்வியும் கிடைக்கும், கஞ்சாவும் கிடைக்கும், நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாட்டினுடைய சட்டம் மட்டும் அவனுக்கு போதாது, ஒழுக்கத்தை பொருந்திய அவனுக்கான போதனைகள் கண்டிப்பா அவசியம். ஆனா இன்னைக்கு நிறைய போதனைகள்லாம் செய்யப்படுது, யாரும் அதை சக்சஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியல. சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி தான். இஸ்லாமிய போதனையினுடைய அந்த வெற்றி விகிதாச்சாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மற்ற எந்த சமுதாயத்தை விட நாம் தான் தவறுல குறைவாக இருக்கிறோம். காரணம் என்ன? இங்க மட்டும் நீங்க நல்லா பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க நாளைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு மேல ரோட்ல என்ன அதோகதி, எவ்வளவு பெரிய ராவடியா இருக்கு. ரோட்ல ஒழுங்கா பைக் ஓட்டிட்டு போக முடியுதா? குடிச்சிட்டு எவனாவது உள்ள விழுந்துடுறான். நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறோம், அவன் போதையில நம்ம மேல விழுந்துடுறாங்க. குழந்தைங்க ரோட்ல அனுப்புறதுக்கு பயமாக இருக்கிறது. பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுகிறது. இன்னைக்கு குடிக்கிறது ஒரு தப்புனே தெரியல பாக்குறோம். அதாவதுங்க, எந்த சமுதாயம் தவறு செய்யும் பொழுது அதை தவறு என்றே உணராமல் அந்த தவறை செய்கிறானோ அந்த சமுதாயம் ஒரு பொழுதும் வெற்றி பெற முடியாது. இதான் உண்மை. படிக்கட்டும், வெற்றி பெற முடியாது. நல்ல காசு சம்பாதிக்கட்டும், நிம்மதி இருக்காதுங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்க? காசு சம்பாதிச்சா நிம்மதி வந்துருமா? புள்ளைய படிக்க வச்சுட்டா நல்லவனாயிருவான்னு அர்த்தமா? காலேஜில் அதான் சொல்லி தராங்களா? சொல்லுங்க பாப்போம். நம்ம இங்க இருந்து பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு அனுப்புறோமே, அனுப்பணும், நான் இல்லைன்னு சொல்லல. யாராவது ஒரு பையனை காட்டுங்க நீங்க, என் பையங்க குடிச்சு கூத்தடிச்சு கும்மால் அடிச்சுக்கிட்டு இருந்தான், அவன் நான் இங்கிருந்து காலேஜுக்கு திருச்சிக்கு சேர்த்து விட்டேன், போயிட்டு படிச்சுட்டு வந்தான், BA MA முடிச்சான், வந்தான் பாருங்க, குடிப்பழக்கம் இல்லாம நல்ல பையனா வந்துட்டான், அப்படியே மாத்தி அனுப்பிட்டாங்க. இப்படி ஒரு ஆளை காட்டுங்க பாப்போம். இருக்காது. இதுக்கு மாத்தமா நான் 100 பேர்த்த காட்டுவேன். நல்லா இருந்தாங்க, போயிட்டு வந்தாங்க, கெட்டு குட்டிய சோறா போயிட்டான். எல்லாத்தையும் சொல்லல, இருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. உண்மையை மறந்து விட்டு நம்மால் பேச முடியாது என்று நான் சொல்லுகிறேன். ஆக இப்படிப்பட்ட நம்முடைய பிள்ளைகளை வேட்டையாடுவதற்காக, பொருளாதாரம் என்கிற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி இன்றைக்கு சினிமா நடிகர்களும் அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் சேர்ந்து கொண்டு நம் மீது சமுதாய சீர்கேடுகளை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி நீ செஞ்சுதான் ஆகணும்னு ஆக்கி விட்டான். பாருங்க எப்படி எல்லாம் இன்றைக்கு சீர்கேடு சகஜமாக போயிருக்கிற என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் உங்கள்கிட்ட ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம்னா, சீர்கேடு எப்படி இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் ஆக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதார மயமாக ஆக்கப்பட்டிருக்கிற என்று புரியும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் என்ன நல்லா கவனிச்சுங்க. நான் ஒரு ஃபார்மல் ஷர்ட் போட்டு வெள்ளை கைலி உடுத்தி பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இன்னொருத்தர் அங்கிருந்து வர்றாரு, நல்ல வெள்ளைன்னு சொல்லியுமா ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மிடுக்கான தோற்றத்தில் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு உடை அலங்காரத்தில் ஒருத்தர் இந்த பாதையில் கடந்து போகும் பொழுது யாரும் எதுவும் செய்ய மாட்டோம். பார்த்தோன்னே மரியாதை கொடுக்க தோணும், அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க பாய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். இது சாதாரணமான ஒரு கெட்டப். இதே அந்த வெள்ளைக்கேலி வெள்ளை சட்டை போட்ட அந்த மனுஷன் இங்க சட்டை இருக்குல்லங்க, இந்த சட்டை கிட்ட இங்க கிழிச்சிருக்காரு. நல்லா கவனிச்சுங்க. கத்திரிக்கோலை வச்சு இங்க வெட்டி கிழிச்சு விட்டா மாதிரி இருக்கு. உடுத்தி இருக்க அந்த லுங்கி இருக்குல்ல கைலி, இந்த இடத்துல முட்டுக்காலில் கிழிச்சிருக்காரு, தொடைக்கிட்ட கிழிச்சிருக்காரு, போட்டிருக்க அந்த முதுகு கிட்ட வெட்டி விட்டு திருப்பி தச்சு விட்ட மாதிரி இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் சட்டையும் கையிலையும் போட்டுக்கிட்டு இந்த ரோட்ல நடந்து வந்தா
பார்க்குற எல்லாரும் என்ன நினைப்போம்? பைத்தியக்காரன் கிறுக்க என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுவோம். கூட்டிட்டு போங்க ஏர்வாடிக்கு. அதுல பெண்கள் பகுதியில் எப்படி ஒரு ஆள் போனார்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சு ஓடிடுவோம் எல்லாரும். இன்னும் அப்படி வராரு, ஒரு முத கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இது கைலி சட்டைக்கு இந்த அளவுகள். இப்போ ஒரு பையன் என்ன பண்றாப்ல, ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான். அப்படி வச்சுக்கோங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஜீன்ஸ் ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் தொடக்கிட்ட கிழிச்சு தச்சிருக்கான். ரைட்டா? முதல் சொன்ன மாதிரியே தான். ஷர்ட்டை இந்த இடத்துல கிழிச்சு இந்த இடத்துல தச்சிருக்கான். தச்சு கிழிச்சு தச்சுட்டு இந்த வழியா அந்த பையன் அந்த பேண்ட் ஷர்ட்டோட நடந்து போறான். இதுக்கு பேர் என்னப்பா? ட்ரெண்டிங், ஃபேஷன். அப்புறம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் டஸ் புஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லிடுவான். நம்ம இந்திய மக்கள்கிட்ட உள்ள பலகீனமே என்ன தெரியுமா? 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சொன்னா உடனே நம்பிரும். ஏன்னா அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும் பாருங்களேன். இந்த நடிகர்கள் வேற பத்தாக்குறைக்கு வந்துட்டாங்க. இவன் என்ன செய்யறாராம், அவன் வந்து ஒரு 250 ரூபா செருப்பை போட்டுக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறான். அந்த 250 ரூபா செருப்புங்க போட்டுக்கிட்டு வந்த உடனே பேண்ட் ஒரு 500 ரூபா, சட்டை ஒரு 450 ரூபா, ரொம்ப சாதாரணமா வந்து நின்றுட்டார். இன்னும் உடனே மீடியாக்காரன்லாம் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறான். எடுத்துட்டு பார்த்தீர்களா, இவருடைய எளிமையை பார்த்தீர்களா போட்டோ. அந்த 250 ரூபா செருப்பு போடுறதுக்கு கம்பெனிக்காரன்ட்ட அவன் எத்தனை கோடி வாங்கியிருப்பான் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அதாவது எதையுமே வியாபாரமயமாக்குறதுக்கு தான் இன்னைக்கு வந்து துடித்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய இளைஞர்களுடைய வாழ்க்கையின் மீது, நம்முடைய நாட்டு மக்களுடைய வாழ்க்கையின் மீது, அவர்களுடைய வருங்காலத்தின் மீது நாட்டில் உள்ள யாருக்கும் அக்கறை கிடையாது. உன் வாழ்க்கைக்கு நீ தான் அக்கறைப்படணும். குடிக்கிறது நல்லது, சோசியல் ட்ரிங்கிங் தானே, அதுல என்ன பிரச்சனை கேட்பான். அவன் சொல்லிட்டு போயிடுவான். இன்னைக்கு நிறைய பேர்த்த பார்க்கிறோம், குடிக்க பழக்கி விட்டவன் குடிய விட்டுட்டான். இந்த பழகுனா பாருங்களேன், இவன் தொலைஞ்சான். குடிச்சு குடிச்சு 24 ஹவர்ஸ் குடிகாரனா மாறி கடைசியில் 25-30 வயசுல மூத்தா போய் குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு ஆக்சிடென்ட்ல இறந்து போகக்கூடிய காட்சியை இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா என்று நினைக்கக்கூடிய வகையில் நம்முடைய மனது பதறுவதை நாம் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க. இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது. யுக்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிறார். இருட்டில் நிற்கிறால வெளிச்சத்தை கொண்டு வர்றது கிடையாதுங்க. அறியாமையிலிருந்து அறிவின் பக்கம் இஸ்லாம் கொண்டு வருகிறது. அதான் வெளிச்சம். எப்படி கொண்டு வந்தது தெரியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த பகுத்தறிவு, முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த கூரிய சிந்தனை, இஸ்லாமியர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த தெளிந்த நீரோடையாக இருக்கிற கொள்கை உலகத்திலேயே நான் சொல்லுகிறேன் வேறு எந்த சமூகத்திற்கும் கிடைக்கவில்லை. எப்படி? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படித்த அறிவாளியாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன விஷயம், நாம சிறுநீர் கழிக்கும் போது நின்னுட்டு கழிக்கிறது நல்லது கிடையாது, அல்லது சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் இருப்பது அது ஒரு நாகரிகம் கிடையாது என்பதை தெரிகிறது. இந்தியன் கல்ச்சர் எப்படின்னு கேட்டா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து அப்படியே டிஃபரன்ஸ் ஆனது. வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துங்க, அவன் தன்னுடைய இயற்கை தேவையை கழித்தான் என்று சொன்னால் சுத்தம் செய்ய மாட்டான். ஆனா இந்தியன் கல்ச்சர், நம்முடைய மக்கள் எப்படி பழகி இருக்கிறோம் என்று சொன்னால் சுத்தம் செய்ய வேண்டும் என்று பழகி இருக்கிறோம். ஆனால் ஒரு இடத்தில் அதை நாம் சரியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்வது கிடையாது. கிட்டத்தட்ட சிறுநீர்ல எந்த அளவிற்கு நமக்கு கிருமிகள் இருக்கிறது என்பது படித்த மருத்துவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா புட்டு புட்டு வச்சிருவாங்க. இந்த நோய் நோக்காடுன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறாங்கல்ல, நிக்கிற எல்லா மக்களுக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவன் சிறுநீர் யூரின் டெஸ்ட் எடுக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அதில் கிருமிகள் இருக்கிறது. அப்போ நாம யூரின் போயிட்டு சுத்தம் செய்யறது இன்னைக்கு நம்முடைய நாட்டு மக்களுக்கு தெரியல, உலகத்திலே யாருக்கும் தெரியல. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் சின்ன குழந்தையா இருந்தா கூட சொல்லி கொடுக்குது, நீங்க வந்து சிறுநீர் கழிச்சிட்டீங்களா, சுத்தம் செஞ்சுட்டு அந்த இடத்தை விட்டு போங்க, தண்ணீரை ஊற்றி அந்த இடத்தையும் கழுவி விடுங்கள், சுத்தம் செய்யுங்கள். இது எப்பேற்பட்ட விஷயம் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லி இருக்குன்னா இது சீர்திருத்தம் இல்லாமல் வேறு என்ன? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு செருப்பு போடுறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு தெரியுமா? செருப்பு போட்டு சாதாரணமா நடந்து போறதை நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயமா நினைச்சிட்டு இருக்கிறோம். செருப்பணியாதனால வரக்கூடிய நோய்கள்னு பெரிய பட்டியலே இருக்கிறது. ஒரு மனுஷன் 1 மாசம் செப்பல் போடாம நடந்து போயிட்டான்னு சொன்னா அவனை அறியாமலேயே அவனுக்கு கிட்டத்தட்ட 5 நோய்களுக்கு குறையாமல் வரும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அவன் என்ன காரணத்துக்கு வேணா செருப்பு போடாம இருந்து போட்டோம்.
கடவுள் நம்பிக்கை என்னால் போடாமல் இருந்தாலும் சரி, அல்லது இந்த கட்சி தோக்குற வரை நான் செருப்பு போட மாட்டேன்னு பொய்ய சொல்லிவிட்டு நல்ல காஸ்ட்லியான சுவோ போட்டுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் நீக்கப்பட்ட ஒரு மாநில தலைவர் போனார் இல்லையா, அந்த மாதிரி பொய் சொல்லி செருப்பை கழட்டினாலும் சரி, என்ன எதுக்காக செப்பலை கழட்டி போட்டாலும் கூட செருப்பணியாததுனால நோய் வரும் என்பது உண்மை. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே செருப்பணியக்கூடிய ஒரு வழிமுறை கட்டுத்தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படும் பொழுது கூட அவர்கள் அதை மறுக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட இஸ்லாமிய மார்க்கம் சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. பெண்ணம்பெரிய காரியங்களில் பார்த்தால், நான் முக்கியமான விஷயத்திற்கு வருகிறேன், மிகப்பெரிய காரியங்கள் இன்னைக்கு நீங்க உலகத்திலே எடுத்துக்கங்க. நான் சொன்ன மாதிரி டோட்டலா இந்த 7 கண்டினென்ட்ஸ்ல 7 கண்டங்கள்ல எந்த நாட்டை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாத்துக்கும் தனித்தனி கல்ச்சர் இருக்கிறது. ஆனா எந்த நாடுமே ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி என்று தங்களால் அவர்களால் நிரூபித்து சொல்ல முடியவே இல்லை. போதை புழக்கம் இல்லாத ஒரு பூமி என்று யாராவது சொல்ல முடியுமா? முடியவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். மற்ற எந்த நாட்டையும் விட முஸ்லிம் நாடுகள் மட்டும் தனியான ட்ராக்ல போய்கிட்டே இருக்கலாம். நீங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது இந்த மக்களை எப்படி அல்லாஹ் திசை திருப்பி கொண்டு வருகிறான் தெரியுமா? லியுதிம்ம நிஅமத்தஹு அலைக்கும், உங்களுக்கு தன்னுடைய அருளை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறான். முஸ்லிமா ஒருத்தர் வந்துட்டா நீங்க அல்லாஹ் வணங்குங்க, மற்ற எல்லாத்தையும் செய்யுங்க, அது மட்டும் இல்ல, தன்னுடைய அருளை அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு முழுமையா கொடுக்கணும் விரும்புறான். எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? அரபு நாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இஸ்லாம் மட்டும் அரபு நாட்டில் வரவில்லை என்று சொன்னால் அரபுகளை போன்ற ஒரு காட்டு மிராண்டிகள் உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது. சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இஸ்லாம் இவ்வளவு தூரம் ஆழமா இருந்து நிறைய அரபுகளுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக இருக்கிறது. போயிட்டு வந்த சஃபர் போயிட்டு வந்த மக்களுக்கு தெரியும். ஆனா உலகத்திலேயே இந்த அரபு நாடு மட்டும் தனியாக நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் காரணம். இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் முஸ்லிம் நாடுகளினுடைய திசை வழி போக்கே மாறி போயிருக்கு. இந்தியாவுக்குலாம் பாடம் கற்று கொடுக்கிற அளவுக்கு அவன் பெரிய அளவுல தீமையில மூழ்கி கடந்திருப்பான். அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலம் காப்பாற்றி இருக்கிறான். ஆனால் அந்த வகையில் கொள்கையினர்களாக வந்த முஸ்லிம்களாகிய நாம இன்றைக்கு சொல்லுவதற்கே வருத்தமாக இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தின் பெயரால கந்தூரி விழா எடுத்தாலோ அல்லது சந்தனக்கூடி எடுத்தாலோ கூத்து கும்மாளங்கள் அடித்தாலோ ஆடல் பாடல் கச்சேரிகள் வைத்தாலோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அசிங்கங்களுக்கும் இந்த மடமைகளுக்கும் இந்த மௌட்டியங்களை சொல்வதற்காகவா நபிகள் நாயகம் அவர்கள் அடி உதைப்பட்டார்கள்? யோசிச்சு பாருங்க. ஏங்க இந்த கூத்து கும்மாளத்துக்காக ரசூல்லா வந்து ஊரை விட்டு ஓடினாங்க. இதைத்தானங்க மக்கத்து காப்பீடு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அல்லாஹ் அப்படியே குர்ஆனில் சொல்லுகிறார். அதாவது அவர்கள் ஏதாவது அசிங்கமான விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், ஏன் இப்படி செய்தீங்கன்னு கேட்டா அவன் பதில் சொல்றான், மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் நாங்கள் செய்ய பார்த்தோம். இதான் ஆதாரம். ஏன்பா அந்திரி நடத்துறீங்க? ஏன் ஆர்கெஸ்ட்ரா? எதுக்கு இந்த கூத்துக்குமாலம்? இதுக்கு என்னப்பா ஆதாரம்? ஆதாரம் கேட்டீங்கன்னா நான் எங்க போறது? வழி வழியா நடந்துட்டு இருக்கு, காலங்காலமா நடக்குது, இதை நிறுத்த முடியுமா? கேட்கிறோம் இல்லையா? இந்த கேள்வி, இந்த டோன் முதலாவது கேட்கப்படுகிற விஷயம் அல்ல. இந்த பாஷையில ஏற்கனவே மக்கத்து காஃபிர் பேசியிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதற்கு அல்லாஹ் சொன்ன பதிலையே நான் பதிலாக சொல்லுகிறேன். அவ்வளவுக்கான ஆபாஹும் லா யஅகிலூன ஷையா, உங்களுடைய முன்னோர்கள் மீது பழியை போட்டு நீங்கள் இவ்வளவு பெரிய அசிங்கத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களே, முன்னோர்கள் புரியாமல் இருந்தாலும் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்களா? வலா யஹ்ததூன், அவர்கள் நேர்வழியில் இல்லாமல் அசத்தியத்தில் இருந்தாலும் அவங்க தான் உனக்கு வேணுமா? அல்லாஹ் வேணாமா? கேட்கிறான். பொதுவா இன்னைக்கு நம்ம நாட்டுல எல்லா தீமையும் செஞ்சுட்டு அதை எதை வச்சு நார்மலைஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா முன்னோர்கள் வழிமுறை முடிஞ்சு போச்சு. எப்படி சினிமாவில் இன்னைக்கு அசிங்கம், ஆபாசம், அருவருப்பு, அவமானம் எல்லாத்தையும் சினிமான்ற பேர்ல நியூட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்கானோ, அதே போல எல்லா பிதஅத் ஷிர்கையும் செய்து முடித்தாகிவிட்டது. ஏங்க செய்றீங்க? முன்னோர்கள். அதான் அல்லாஹ் உரைக்கிற மாதிரி கேட்கிறான். அவ்வளவுக்கான ஆபாஹும் லா யஅகிலூன ஷையா,
அதாவது உங்களுடைய முன்னோர்கள் சொல்றீங்களே, அவங்க புரியாம இருந்தால் இப்படித்தான் செய்வீங்களா? முன்னோர்கள் நம்மள மாதிரி இல்லைங்க. இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, நீங்க முன்னோர்களுக்கு போவேனா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச காரியம் எல்லாம் இன்னைக்கு முட்டாள்தனங்க. இன்னைக்கு ஒரு ஆள் 1100 பட்டன் போன் யூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் பார்த்து சிரிப்போமா மாட்டோமா? என்ன உலகம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, இன்னமும் பட்டன் போன் வச்சிருக்கீங்களா பாய் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் மாட்டு வண்டியிலையும் சைக்கிள்லையும் போனால் அவனை பார்த்து சிரிக்கிறான். ஏன்? 15 வருஷத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி. இப்படி உலக விஷயத்துல மட்டும் மூளை கரெக்டா வேலை செய்யுது. முன்னோர்கள் மாதிரி நம்ம குடிசை வீட்டில் இல்லை, முன்னோர்கள் மாதிரி நம்ம வந்து சைக்கிள்ல போகல, முன்னோர்கள் மாதிரி இன்னமும் வெளிநாட்டில இருந்து கடிதத்து மூலமா மனைவிட்ட பேசவில்லை, வாட்ஸ்அப் சேட்டிங் கரெக்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா மார்க்க விஷயம் வரும்போது மட்டும் முன்னோர்கள் மீது பழியை சுமத்தி விட்டு நாம் தீமையில் ஊறி திளைக்கிறோம் என்று சொன்னால், நான் ரொம்ப எளிமையாக கேட்கிறேன், நாம் பெரியவர்களா முன்னோர்கள் பெரியவர்களா என்று பார்த்தால் முன்னோர்கள் தான், நான் மறுக்கவில்லை. முன்னோர்களை வைத்துக் கொள்வோம். அவர்களை போன்ற ஒழுக்கம் இன்றைக்கு இல்லை, அவர்களை போன்ற நாணயம் உள்ளவர்கள் இன்றைக்கு இல்லை, அவர்களை போன்ற நேர்மையாளர்கள் இன்றைக்கு இல்லை, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இரண்டாவது ஒன்றை கேட்கிறேன், நாமா முன்னோர்களா என்றா முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களிடத்திலும் கேட்கிறேன், முன்னோர்களா அல்லாஹ்வுடைய ரசூலா? யோசிச்சு பாருங்க. அப்போ முன்னோர்களா? அப்போ முன்னோர்கள்னு சொன்னா கத்தூரி கொண்டாடிக்கலாம், தப்பில்லை. அப்போ முன்னோர்கள்னு சொன்னா சந்தனம் கூட எடுத்துக்கலாம். இல்ல ரசூல் வேண்டாம், எங்களுக்கு முன்னோர்களே போதும் தம்பி, தாராளமா கூத்துக்குமால அடிச்சுக்கலாம். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம்? அருவருப்பில் இருந்து அசிங்கத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருள்களில் இருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஒரு நபர் கூட பட்டப்படிப்பு படித்தவரை விட இன்றைக்கு தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறான். அசிங்கத்தை அசிங்கம் என்று பார்க்கிறான், கல்லை கல்லென்று பார்க்கிறான், கல்லை கடவுள் என்று நினைப்பதல்ல, இறைவனை இறைவன் என்று புரிந்து கொண்டிருக்கிறான், மனிதனை மனிதனாக பார்க்கிறான், யாரையும் ஒதுக்குவதல்ல. இப்படிப்பட்ட தெளிவான சித்தாந்தத்தை பெரிய பெரிய PhD முடிச்சவனு கூட தெரியாத விஷயத்தை LKG பாடம் மாதிரி சின்ன பிள்ளையிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த இரட்டை வரிக்குள்ளாக இஸ்லாமிய மார்க்கம் அடைத்து வைத்திருக்கிறதே. இப்படிப்பட்ட இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இந்த கொடும் தீமைகளை செய்வதற்கு நமக்கு என்ன தைரியம் வந்தது என்று நான் கேட்கிறேன். அப்படி என்ன அல்லாஹ்வின் மீது பயமில்லாத தனம்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறான். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நீங்கள் தவறிலும் தப்பிலும் தீமையிலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள். தெளிவா சொல்லிட்டான் அல்லாஹ். இல்ல கொடுத்தாதான் நம்மளை ஜமாத்துல வச்சுப்பாங்க, அதுக்கு வரி கட்டியாகணும், ஒரு வழி கிடையாது. சரி, நாம ஒரு இடத்துல இருக்கும்போது கட்டுக்கோப்பா இருக்கலாம், தப்பில்லை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், தீமையிலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவாதீர்கள். உதவினா என்ன நடக்கும் தெரியுமா? இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை கடுமையாக தண்டிக்க கூடியவன் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வேத வரிகளை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒவ்வொரு பயானிலும் கேட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் இந்த தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எந்த தைரியத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்க. யார் வந்து காப்பாத்துவாங்க? அவுலியா வந்து மறுமையில நிப்பாரா? கூட எடுத்துட்டாங்க, எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது யா அல்லாஹ். இந்த 2000 பேர் கந்தரிக்கு சந்தன கூட்டுக்கு வந்தாங்க, கடைக்கு வந்தா, எல்லாத்துக்கும் வந்தா, இவங்களை அப்படியே நீ சொர்க்கத்துக்கு அனுப்பி விடியா அல்லாஹ் சொல்லுவார்களா? உலாயி கல்லதீன யதுஊன, நீங்கள் யாரிடத்துல பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? யப்தகூன இலா ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயுஹும் அக்ரப், அவர்களில் யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். நீங்க 100 அவுலியாவை சொன்னாலும் சரி, 100 அவுலியாவும் அவர்களுக்குள்ளதான் போட்டி நடக்குமே ஒழிய நம்மை யாரும் கரம் பிடித்து கரை சேர்க்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. ஐயுஹும் அக்ரப், நம்மில் யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். வயர்ஜூன ரஹ்மதா, அல்லாஹ்வினுடைய அருளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். வயகாஃபூன அதாபா, அவனுடைய தண்டனையை அவர்கள் பயப்படுகிறார்கள். யாரை பிழைச்சு வச்சு நாம அவுலியான்னு வணங்கிக்கிட்டு இருக்கிறோமோ அவரே அல்லாஹ்வை பயந்து கொண்டு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நபிமார்களே
இறைவா என் சமுதாயத்தை காப்பாற்று என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் அசட்டு தைரியத்தோடு அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டு அந்த இணை கற்பிப்பினுடைய அந்த வேரிலே தீமைகளில் மூழ்கி கிடக்கிறோம் என்று சொன்னால் நம்மை மறுமையில் யார் காப்பாற்றுவது? இந்த காரியத்தை எல்லாம் விட்டொழிங்க, ஒழுக்கமா நடங்க, என்னிடத்துல மட்டும் நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, என்ன மட்டும் வணங்குங்க. அல்லாஹ் சொல்லுகிறார், வைதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் நபியே உன்னிடம் கேட்கிறார்களா, ஃபஇன்னி கரீப், நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. பக்கத்துல வந்து உட்கார்ந்து இல்ல. உஜீபு யஅவத தாஇ இதா தஆன், என்னிடத்துல ஒரு தாஇ, ஒரு அழைப்பாளர், ஒரு பிரார்த்தனையாளர் பிரார்த்தனை செய்தாரேயானால் நான் அதற்கு பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேளுங்கள் என்று சொல்லி இருக்க, இவ்வளவு தூரம் அல்லாஹும் ரசூலும் சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கந்திரி கொண்டாட்டம் என்று நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம், தர்காவில் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் என்ன மரியாதை கொடுத்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஏங்க ரொம்ப எளிமையா கேட்கிறேன், நீங்க வீட்டுல புள்ள வளர்க்குறீங்க, சொல்றீங்க, அவனுக்கு புத்திமதி சொல்றீங்க, அறிவுரை சொல்றீங்க, சரி சரின்னு தலையாட்டான், தலையாட்டிட்டு சொன்ன பேசி கேட்க மாட்டான். நமக்கு என்ன தோணும்? ஏன்டா இவ்வளவு தூரம் சொல்றேன்னு என் பேச்சுக்கு என்னடா மரியாதை கொடுக்குற? கேட்போமா மாட்டோமா? அப்ப இது என்ன அர்த்தம்? ஒண்ணுமே எனக்கு புரியல. உண்மையில் புரியாமல் தான் கேட்கிறேன். தொழுகையில கைகட்டி நின்று பணிந்து பவ்யமா அல்லாஹ்விடத்தில் ஓதுகிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவியும் தேடுகிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை மட்டும்தான் வணங்குவோம், வேற யாரையும் வணங்க மாட்டோம். உன்னிடத்துல மட்டும்தான் நாங்க வந்து பிரார்த்தனை செய்வோம், வேற யாரிடத்திலையும் பிரார்த்தனை செய்ய மாட்டோம். இப்படி அப்பட்டமாக தெளிவாக வாக்குமூலத்தை கொடுத்துட்டு தர்கா கச்சேரி என்று நம்ம போனோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பேச்சை அவமரியாதை செய்கிறோம் என்று பொருள். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வினுடைய உபதேசத்தை ஒருவன் புறக்கணிக்கிறான் என்று சொன்னால் மறுமையில் அவனுடைய வாழ்க்கை என்ன? யார் அந்த தவறை இணை வைப்பு காரியங்களை செய்கிறோமோ அவர்களிடத்திலே அந்த கேள்வியை நான் விட்டு விடுகிறேன். அல்லாஹ்வுக்கு பயந்து யோசிக்க வேண்டும். யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நாளை மறுமையிலே அல்லாஹ் தான் உங்களை காப்பாற்றுவானே ஒழிய, ரசூலினுடைய போதனைகள் தான் காப்பாற்றுமே ஒழிய ஊர் உலகம் காப்பாற்றாது, சொந்த பந்தங்கள் காப்பாற்றாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, குறிப்பாக நம்முடைய இளைய சமூகம், அதாவதுங்க உலகத்திலேயே குடும்ப கட்டமைப்பு வந்து ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. நம்ம நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, இன்டாக்டா நல்ல இறுக்கமாக குடும்ப கட்டமைப்பு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க நல்லா பார்க்கலாம், ஒரு பையன் திடீர்னு ஒரு நாள் ஒரு மாதிரி தடுமாறி வீட்டுக்குள்ள வந்து நைட்டு 12 மணிக்கு படுக்கிறான்னு வச்சுங்களேன், கரெக்டா கண்டுபிடிச்சலாம் இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான், எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், நம்ம சரியா கண்டுபிடிச்சிடும். வெளிநாட்டில் அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் எங்க போயிட்டு வந்தாலும் பிரச்சனையும் இல்லை. அமெரிக்காவில் ஒரு பையன் இப்படி போயிட்டு வரான்னு வச்சுக்கோங்க, தாய் தகப்பனுக்கு ஒன்றும் கிடையாது, அதை அவன் உரிமைன்னு விட்டுருவான். உரிமைக்கும் அசிங்கத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனா நம்முடைய இந்திய நாடு குடும்ப கட்டமைப்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி பிள்ளைங்க பேரம் பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா இருப்போம். அவன் ஒரு செருப்பை மாத்தி போட்டு வந்தாலும் கூட யார் செருப்படா நீ போட்டு வந்திருக்க கேட்போம். அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்திய கட்டமைப்புல ரெண்டில் ஒன்றாக நாம் மாறலாம். ஒன்று என்ன தெரியுமா? நல்ல போதனைகளை பின்பற்றி நம்முடைய இளைய சமுதாயம் வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இது அவர்களுக்கு மட்டும் நல்லதல்ல, இந்திய நாட்டிற்கும் நல்லதாக மாறும். ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த அழகான ஒரு இளைய சமுதாயம் இவன் தப்பின் பக்கமும் தவறின் பக்கமும் சென்று விட்டான் என்று சொன்னால் நம்முடைய இந்திய நாட்டை போன்ற சீர்கட்ட நாடு உலகத்திலே வேற எதுவும் இருக்க முடியாது. ரெண்டு ஏதாவது ஒன்னா மாறத்தான் வேணும். நான் சொல்வது இரண்டாவது விஷயமாக மாறக்கூடாது என்கிற அக்கறையிலும் வேதனையிலும் வழியிலும் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்முடைய இளம் பசங்க, குறிப்பா இஸ்லாமிய பசங்க, கண்ட கண்ட நடிகர்களுக்கு பின்னாடி போறோமே. நான் கேட்கிறேன், பேசிக்கா நீங்க யோசிச்சு பாருங்க. நடிகர்கள் ஒரு கட்சி துவங்கினாலும் சரி, நடிகர்கள் ஏதாவது ஒரு விளம்பரம் பண்ணாலும் சரி, முதல்ல அவன் அதை ஏத்துப்பானாங்க? யோசிச்சு பாருங்க. நடிகர்கள் வந்து கோடியில சம்பளம் வாங்குறானே, வாங்குற அளவுக்கு என்ன செஞ்சான்? மம்பட்டி பிடிச்சி வெட்டினானா? சொல்லுங்க. நாம 5க்கும் 10க்கும் இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, கடந்து செத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வியாபாரம் பார்த்து பிழைப்பதற்குள்ளாக
ஒரு மனிதன் தொழில் வைத்து சம்பாதிப்பதற்குள்ளாக, மாதாந்திர ஊதியம் பெற்று தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்குள்ளாக ஏழை ஜனங்களாக இருக்கக்கூடிய நாம 1ஆம் தேதி பிறந்துருச்சுன்னா வர்ற சந்தோஷம் 10ஆம் தேதி வர நிலைக்க மாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நடிகர்கள் என்ன செய்யறான்? கையை தூக்குறதுக்கு ஒரு 5 கோடின்ற கணக்கா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அவன் வந்து என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வருமானத்தை அதிகரிச்சு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தன்னுடைய வருமானத்தை கூட்டி ஒரு படத்துக்குங்க 2 மாசம் நடிக்கக்கூடிய, சத்து குறையாம அப்படி தெம்பு குறையாம நடிக்கிற ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்க. யோசிச்சு பாருங்க. 250 கோடி வாங்கி மக்களினுடைய ஒரு பிரச்சனைக்கு கூட வராத ஒரு மனிதன் இப்ப புதுசா ஒரு ஆள் கட்சி தொடங்கிட்டு நான் தான் பெண்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்றாப்ல. சரி, பெண்களுக்கு எல்லாம் நீ தானே, மணிப்பூர்ல பெண்களை படாத பாடுபடுத்தினானே, நீ எங்கப்பா போன? இல்ல நாங்க அப்ப அரசியலுக்கே வரலங்க, இப்பதான் வந்துருங்க. பாருங்களேன். அதாவது இது எப்படி இருக்குன்னா, நோகாமல் நோட்டெண்ண வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா? வெளியே போய் சட்டை கசங்க கூடாது, ஆனா பாக்கெட் முழுக்க நமக்கு வந்து 500 ரூபாய் தாளா இருக்கணும். இது எப்படி? சினிமா படம் நடிச்சா போதும். இந்த மாதிரி நடிச்சு சம்பாரிச்சு எங்க மக்கள் வந்து வெயில்ல வெள்ளத்துல மூழ்கி கிடக்குறாங்க. உதவி செய்யறதுக்கு வாப்பான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு. கேட்டா என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வந்தா கூட்டம் கூடிரும், என்னை பாக்குறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. சரி, உன் கட்சி மாநாடு நடத்தின வீட்டுக்குள்ள உட்காந்து பனையூர் வீட்டிலே உட்காந்து கான்பரன்ஸ் எல்லாம் நடத்தி இருக்க வேண்டியதானே, அதுக்கு மட்டும் ஏன் வர்ற? அப்ப உனக்கு கூட்டம் வேணும்னா நீ வருவ, மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் வரமாட்டேன். இப்படிப்பட்ட பச்சோந்திகள், மனிதர்களுடைய வாழ்க்கையின் மீது எந்த அக்கறையும் இல்லாதவர்கள் இன்றைக்கு நமக்கு வழியை காட்ட முன்வருகிறார்கள் என்று சொன்னால், நான் ரொம்ப எளிமையாக கேட்கிறேன், தன் பிள்ளையை கூட சரியாக வளர்க்க தெரியாத ஒரு நடிகன், பொம்பளை பிள்ளைங்க, தான் பிள்ளை அடுத்தவன் கை போட்டு ஆடுனா என்னென்னமோ செய்யறான். இவ்வளவு தூரம் செய்யும் பொழுது அதை பார்த்து ஆத்திரப்படாத ஒரு தகப்பன் நம்ம பிள்ளைக்கு எப்படி நல்ல வழி காட்டுவான்? எளிமையா நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற சினிமா பாடல்களை இளைய சமுதாயம் பார்க்கிறோம். நடிகருடைய போட்டோ போன்ல வச்சுக்கிட்டு இவன் தான் என்னுடைய தலைவா தானே தலைவாடி பேசுறானே. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தினுடைய மடமையினுடைய உச்சம். என்னப்பா செஞ்சா அந்த நடிகர் உனக்கு? அந்த நடிகர் படம் நடிச்சானே, நடிச்சனால உனக்கு வந்து 10th பாஸ் போட்டாங்களா? சொல்லுங்க. அவன் வந்து இருக்கிற எல்லா முள்ள மாதிரித்தனத்தையும் செய்வான், அயோக்கியத்தனத்தையும் செய்வான். செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நாட்டில் உள்ள எல்லாரும் அவனை நல்லவன் நம்பிடுவான். படத்தில் நடிச்சுட்டா போதும், ஒழுக்கமானவன் மாதிரி. இப்ப கூட ஒரு நடிகர் என்ன செஞ்சாரு? இஸ்லாமிய வெறுப்பு படத்தை எடுத்து பெரிய அளவுல வெற்றி பெற்றது போல காட்டிக் கொண்டார். அதே நடிகர் தான் 3 மாசத்துக்கு முன்னால ஒரு இசையமைப்பாளரினுடைய மனைவிய அசிங்கமா அவமானமா பேசினான்னு ஒரு ஆடியோ கால் ரிலீஸ் ஆச்சு. சமுதாயத்தில் அதை பத்தி சுத்தமா மறந்துட்டாங்க. இப்படிதான் நடிகர்கள் கெட்ட பேர் எடுப்பான். ஒரு படம் நடிச்சு நல்லவனா நடிச்ச உடனே நாட்டு மக்கள் ராணுவ வீரர் மாதிரி போஸ் கொடுத்த உடனே நம்பிடுவான். இவன் முழுக்க முழுக்க தன்னுடைய நிழலிலேயே வாழக்கூடியவன். இவன் பின்னாடி நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் ஏன் செல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன். உனக்கென்று வழிமுறை இல்லையா? உனக்கென்று ஒரு தலைவன் இல்லையா? யோசித்து பார். எத்தனையோ சமுதாய மக்கள் சரியான வழிகாட்டி இல்லாமல் தட்டு தடிமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த மதீனத்து மக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே வருகிறார்கள். வந்தவுடனே கதிம ரசூலுல்லாஹ் ஜா ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ள வந்த பொழுது மக்கள் அனைவரும் உயரமான பகுதியில் ஏறி பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் வர்றாங்களா? பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. வந்த உடனே மக்களுக்கு கடுமையான சந்தோஷம், பயங்கரமான மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? இதற்கு முன்னால் நமக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தலைவர் இல்லாமல் இருந்தார். இதோ நம்மை மீட்கக்கூடிய ஒரு மீட்பர் வந்து விட்டார் என்று நினைப்பது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக அல்லாஹ்வினுடைய நிஅமத்தாக அந்த சமுதாயம் நினைத்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் மற்ற பகுதியை விட மதீனா அசத்தியத்தில் குறைவானவர்களாகவும் தீமையில் குறைவானவர்களாகவும் நன்மையில் அதிகமானவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கும் அதே ரசூலுல்லாஹ் தானே வந்திருக்காங்க, உனக்கும் அதே அல்லாஹும் அதே ரசூலும் அதே குர்ஆனும் ஹதீஸ் தானே. இப்படி இவ்வளவு தூரம் இருந்துகிட்டு
கஞ்சா புழக்கத்தில் நம்முடைய இளைஞர்கள் மூழ்குகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றிய அறிவு உன்னிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது யோசிப்பார். அல்லாஹ் மறுமையில கேட்க மாட்டானா, உன் பேர் என்னப்பா? என் பேர் இதுங்க. சரி நீ போ சொர்க்கத்துக்கு. உன் பேர் என்னப்பா? என் பேர் அதுங்க. நீ போ நரகத்துக்கு. இப்படி அல்லாஹ் எடுத்து போடுவான்? கிடையாது. இப்போ இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம், நமக்கென்று ஒரு தலைவர் இருக்கிறார், நமக்குன்னு ஒரு வழிகாட்டி இருக்கிறார். அவர் என்ன நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ என்னை புகழ் என்று கேட்கவில்லை, வஞ்சக புகழ்ச்சிக்கு அவர்கள் விரும்பவில்லை, என்னை பின்பற்றி வாழ் என்று சொல்லி இருக்கிறார். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வையும் கியாம நாளையும் நம்பி இருக்கக்கூடிய மக்கள், இதோ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், இந்த தூதரிடம் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். உஸ்வத்துன் என்று சொன்னால் வேறு, உஸ்வத்துன் ஹஸனா என்று சொன்னால் வேறு. முன்மாதிரி என்பது வேறு, அழகிய முன்மாதிரி என்பது வேறு. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தில் வழிகாட்டியாக இருக்கலாம், இன்னொரு விஷயத்தில் அவனுக்கு வழிகாட்ட தெரியாது. ஒரு அரசியல்வாதி, ஒரு டிபிக்கல் பொலிட்டிஷியன் அரசியல் எப்படி பண்ணணும், மக்கள் எப்படி ஏமாத்தணும், அதுல கெட்டிக்காரனா இருப்பான். சமையல் பண்ண தெரியுமா? தெரியாது. உறவுகள் இடத்துல எப்படி நடப்பது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு வியாபாரிக்கு பணம் சேர்க்க தெரியும், வைத்தியம் எப்படி பார்க்கறன்னு தெரியாது. மருத்துவருக்கு வைத்தியம் பார்க்க தெரியும், வேற ஒரு ஆளுக்கு சின்ன வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு தெரிஞ்ச அந்த செயல் தெரியாது. எதிலையுமே பிரகாசிக்க முடியாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் அதை கற்றுக்கொள்ளாமலேயே அனைவருக்கும் தேவையான போதனைகளை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதான் உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஆண் தான், ஒரு பெண் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஏழை தான், ஒரு செல்வந்தர் எப்படி நடக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபியாகும் பொழுது முதியவராக மாறிவிட்டார்கள், ஒரு இளைஞன் எப்படி நடக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். இல்லையா? எப்படி எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலகட்டங்களில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமே ரமலான் தான். அதாவதுங்க 3 வார காலகட்டம் நீங்க ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா, அது நல்லதோ கெட்டதோ, ஒரு 21 நாட்கள் அதை தொடர்ந்து நீங்கள் பயணப்பட்டு செய்து விட்டீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அறியாமலேயே அதை செய்யலாம் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அதிலிருந்து இன்னும் ஒரு 9 நாள் சேர்த்து நீ 29 30 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நோன்பு என்பதே ஒரு சீர்திருத்தம் தானங்க. அந்த நோன்பு மாசத்துல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய இளைஞர்கள் செய்யக்கூடிய வேதனையை பார்க்கிறோம். இரவு நேரத்தில் தொழுது துவா செய்து திக்ர் செய்வதற்கு பதிலாக ஊரை சுற்றி கொண்டு கூத்தடித்துக் கொண்டு கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் விடிய விடிய முழித்திருப்பது மட்டும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படல. வபில் அஸ்ஹார் ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதை நாம் செய்கிறோமா என்று யோசித்து பாருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த மனிதன் நன்மையின் பக்கம் செல்கிறானோ ஆட்டோமேட்டிக்கா அவன் தீமையிலிருந்து வெளியே வந்துடும். இது உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அதைத்தான் சொன்னார்கள். ஒரு முறை அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் திருமணம் முடிவதற்கு முன்பு வரை பள்ளியிலே தான் இருப்பேன். வீட்டில் இருக்கிற விட பள்ளியில தான் இருப்பாங்களாம். அவங்க சொல்றாங்க, அப்துல்லா உங்களை வீட்டில் காணோமா, மதீனால காணோமா, எங்கேயும் நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை, மஸ்ஜித் நபவிக்கு போங்க, பையன் இருப்பார். அந்த அளவுக்கு பள்ளியும் கதியுமாக தான் இருந்தார். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்தில் காலையில சுபூ தொழுகைக்கு வரும் பொழுது எத்தனையோ மனிதர்கள் கனவிற்கு விளக்கம் கேட்பார்கள், கனவை வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் தெரிவிப்பார்கள். நானும் பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் நானும் கனவு கண்டேன். என்னை 2 நபர்கள் அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று ஒரு மிகப்பெரிய வட்டமான கிணறு போன்று ஒரு பொருள் இருந்தது. 2 மூலைகளிலும் மிகப்பெரிய தூண்கள் போன்று வைக்கப்பட்டிருந்தது. நான் உள்ளே எட்டி பார்த்தேன்.
சில மனிதர்கள் அந்த கிணற்றுக்குள் கடந்தார்கள். அவர்கள் யார் என்றும் நான் தெரிந்து கொண்டேன். தெரிஞ்ச ஆள்கதான். அப்பொழுது என்னிடம் சொல்லப்பட்டது, இதுதான் நரகம் என்று சொல்லப்பட்டது. அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஊது பில்லாஹி மினன் நார், நான் நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அஊது பில்லாஹி மினன் நார், இறைவா இந்த நரகத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தினை தன்னுடைய சகோதரி ஹப்சா அம்மையாரிடம் அவர்கள் எடுத்து கூறி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாத்துக்கும் அதான் பாடம். நீங்க தவற விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? வெளியே வர முடியாமல் தவிக்கிறீர்களா? அழகான ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லா, மனிதர்களிலேயே அப்துல்லா தான் சிறந்தவர். அப்துல்லாஹ் பின் உமர் ரொம்ப நல்ல பையன். லவ்கான யுஸல்லி பில்லைல், அவர் இரவு நேரத்தில் தொழுதா நன்றாக இருக்குமே. பகல்ல எல்லாம் நல்லா தொழுதுறாரு, இரவுலை நல்ல தொழுதாருன்னு சொன்னா ரொம்ப நன்மையாக இருக்குமே என்று சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் அவர்களுடைய மகன் சாலிம் இப்னு அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து என்னுடைய தகப்பனார் சொல்கிறார், நான் இரவில் ரொம்ப ரொம்ப குறைச்சலா தான் தூங்கியிருக்கேன். தொழுகை தான், இபாதத் தான். அவங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த பாடம் தான் சஹாபாக்கள் வேண்டாம் என்று சொல்கிற அளவிற்கு ரமலானிலே அடித்து கொண்டு இரவு தொழுகைக்கு வந்து நின்றார்கள். நம்முடைய இளைய சமூகம் ரமலானுடைய காலகட்டங்களில் நைட்டு பைக் எடுத்துக்கிட்டு சுத்துறாங்களே, இது எவ்வளவு பெரிய பரிதாபத்தினுடைய உச்சம். யோசிச்சு பாருங்க. நோன்பை எதுக்குங்க அல்லாஹ் கொடுத்தான்? இங்கிருந்து காரைக்கால் வர பைக்ல போயிட்டு வர்றதுக்காக நமக்கு அல்லாஹ் கொடுத்தான்? இந்த பக்கம் போர் அடிக்கு டீ சாப்பிட்றதுக்கு 10 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு அல்லாஹ் கொடுத்தான்? தொழுது வணங்கி நல்லவனா மாறுப்பா, ரமலான்லயாவது உன்னுடைய வாழ்க்கை மாற்றி பயணித்துக்கொள் என்பதற்காக கொடுத்திருக்கும் பொழுது நாம் அதை வீணடித்து நடக்கிறோம் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதனைகளை நம்முடைய மனதில் ஆழமாக நாம் உள்வாங்கவில்லை என்ற அர்த்தம். இறுதியாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தீமையை மட்டும் தடுக்கவில்லை, தீமையினுடைய வேர்களையும் சேர்த்து தான் தடுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் உங்களை சில விஷயங்களை விட்டு தடுக்கிறேன். அது என்ன தெரியுமா? உங்களுக்கு மது கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதோடு சேர்த்து மதுவுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரங்களையும் குவளைகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு ரசூலுல்லாஹ் தடை செய்யணும்? கப் இருந்தா இருந்துட்டு போகுது, குடிக்கல தானே, தண்ணி தானே குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு போங்கன்னு விட்டுருக்க வேண்டியதானே. ஏன் ரசூலுல்லாஹ் தடை செய்யறாங்க தெரியுமா? மனிதனுடைய பலகீனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டார்கள். சில ஆட்களை நீங்க பார்க்கலாம், சிகரெட் குடிச்சு பழக்கப்பட்டிருப்பாங்க, சிகரெட்டை விட்டுருவாங்க. ஆனா டீ குடிக்கும் போது சிகரெட் குடிச்சு பழகிருப்பாங்களா? டீ குடிக்க வாங்கன்னு அப்படி ஒரு ஆளை நான் கூப்பிட்டேன். இந்த சிகரெட் அடிக்ஷனா இருந்தவர் கடைசியில் வெளியே வந்துட்டாரு. சரி டீ குடிக்க வாங்கலங்க அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேன்றார். ஏன் தெரியுமா? டீ குடிச்சாருனாலே சிகரெட் குடிக்கணும்னு தோணுமா? அவர் சொல்றார், அதாவது குடியை விட்டாச்சுங்க, இந்த கிளாஸை பார்த்தாலே என்ன செய்யும்? திருப்பி திருப்பி அந்த சிந்தனை மூளையில் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் நீ தப்பு செய்யாதன்னு மட்டும் சொல்லல, தப்பு செய்யறதுக்குண்டான வழிவகைகளையும் சேர்த்து அடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் கண்ட கண்ட கலிசடைகளுக்கு பின்னால், நான் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன், சினிமா நடிகர்கள் என்பவர்கள் கொஞ்சம் கூட நாம் மரியாதை கொடுக்கிற அளவிற்கு அவர்கள் நடப்பது கிடையாது. ரொம்ப எளிமையா நான் கேட்கிறேன், ஏங்க ஒரு தாய் தகப்பன் உள்ள உட்கார்ந்து ஒரு சினிமா பாட்டை கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு தியேட்டர்ல குடும்பத்தோட உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாம உட்கார்ந்து கைதட்டி ரசிக்கிறான்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் எப்படி ஒழுக்கம் மேம்படும்? யோசிச்சு பாருங்க. அவன் அரை குறைய ஆடுறாங்க இந்த ரோட்ல, இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தன் ஒரு புள்ளைய கையை பிடிச்சி இழுக்கிறான்னு சொன்னா ஊர்ல உள்ள எல்லாரும் மரத்துல கட்டி வச்சு அடிச்சதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். சின்ன பிள்ளையில புள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு மரத்துல கட்டி வச்சு அடிப்பாங்க. தரையில நடந்தா தப்பு, திரையில ஒருத்தர் லட்சம் பேர் பார்க்கிற வகையில ஒரு பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து ஆடுறான்னு சொன்னா, ஓட ஓட விரட்டுகிறான் என்று சொன்னால் அதை பார்த்து கை தட்டி விசிலடிக்கிறான். எவ்வளவு பெரிய முரண்பாட்டினுடைய முழு வடிவமாக இருக்கிறான் என்று யோசிச்சு பாருங்க. அப்ப இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை தீமை என்று சொல்கிறதா?
நீங்க ஆராய்ச்சி எல்லாம் செய்ய வேணாம். இஸ்லாம் ஒன்றே தீமை என்று சொன்னால் அது மனித குலத்திற்கு கேடு என்றுதான் பொருள். இதுல டவுட்டே வேணாம். இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை சரி என்று சொல்கிறதா, அது மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் என்று அர்த்தம். இன்றைக்கு தர்கா கச்சேரிகள், கூத்து கும்மாளங்கள், குடி போன்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு சந்தோஷத்தை தரலாம், பெருமை தரலாம், நேர்வழியை தராது. ஆனால் அல்லாஹ் சொல்வது போல, அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மக்களை, தன்னை நாடி வந்த மக்களை அசத்தியத்தில் இருந்து, இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், தௌஹீது தான் மார்க்கம், அல்லாஹ் தான் இறைவன், தூதர் தான் நமக்கு வழிகாட்டி என்று சொன்னவன் அசிங்கத்தை விட்டு, அவமானத்தை விட்டு வெளியில் வருகிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்கள், அவுலியாஹும் அத்தாகூத், அவர்களுடைய பொறுப்பாளர்கள் தீய சக்திகள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? யுக்ரிஜூனஹும் மினன் நூரி இல துலுமாத், அவனை வெளிச்சத்தில் இருந்து இருள்களின் பக்கம் கொண்டு வருவார், அறிவில் இருந்து அறியாமின் பக்கம் கொண்டு வருவார், புத்தி தெளிவில் இருந்து அசிங்கத்தின் பக்கம் கொண்டு வருவார். உலாயிகா அஸ்ஹாபுன்னார், அவர்கள் தான் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக கிடப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த புவிக்கு, இந்த பூமிக்கு அனுப்பியது வெறுமன எங்களுடைய தூதர் முகமது என்று போற்றி புகழ்ந்து பெயரில் முகமதை சேர்த்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை அச்சகம் பிசகாமல் நாம் கடைபிடித்து இந்த முகமது நபியினுடைய சமுதாயம் முகமது நபியினுடைய சமுதாயமாக தான் இருக்கிறது என்று பார்த்தவுடனே தெரிகிற வகையில் நாம் நடந்து கொள்வதற்காக தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்வது போல அசிங்கத்தில் இருந்து, அறியாமையில் இருந்து நாம் புத்தி கூர்மையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் வரலாம். நாம் எப்பொழுது அசத்தியத்தின் பக்கம் சென்று தர்கா என்றோ அல்லது அவுலியா என்றோ நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால், அல்லது சினிமா நடிகர்களுக்கு பின்னால் சென்று விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்வது போல அவர்கள் நம்மை சத்தியத்தில் இருந்து அசத்தியத்தின் பக்கம் இழுத்து சென்று நம்மை நரகத்தில் கொண்டு போய் சென்று விடாமல் அவர்கள் விலக மாட்டார்கள் என்பதை பயந்து சீர்திருத்தத்தை கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து நடந்து நாளை மறுமையில் நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.